படம் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு பேச வேண்டியது அவங்களுடைய வேலை. இது மாசு, இது அப்படி, இது கிளாஸ், அதெல்லாம். ரீசெண்டாக வெந்து தணிந்தது காடு படத்தோட ட்ரெய்லர் அண்டு ஆடியோ வந்து லான்ச் ஆயிருந்துச்சு. அதோட ஈவெண்ட் வந்து நடந்தது நேற்று. ஸோ அதில் வந்து எஸ்டிஆர் அவர்கள் பேசும்போது தனுஷ் அவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு. அந்த மாசுன்னு அவர் வந்து அந்த திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் பேசினார்ல, அதை வந்து நக்கல் பண்ணுற மாதிரி, அதை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே இது வேணும்னே இவர் வந்து அவர் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் பேசினாரா, இல்லை இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த ட்ரெய்லர் வெந்து தணிந்தது காடு, இந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்ததாக கோப்ரா படத்தோட 3வது நாள் வசூல் என்ன. ஸோ இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கோப்ரா படம் தேருமா, 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் திருச்சிற்றம்பலம் படத்தோட 15வது நாள் கலெக்ஷனையும் வந்து நம்ம பேசுவோம். ஸோ அது இல்லாமல் நட்சத்திரம் நகருகிறது, அந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோப்ரா படத்தோட 3வது நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாடோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,02,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 15 கோடி வந்துச்சு. ஸோ 2வது நாள் கலெக்ஷன் அப்படியே 6-7 கோடி வந்தது. ஸோ அப்படியே 3வது நாள் கலெக்ஷன் அப்படியே சரிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டிலே வந்து சரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ மீதி ஸ்டேட்லலாம் பாருங்கள், தெலுங்கில் வந்து 75 லட்சம், தெலுங்கில் முதல் நாள் கலெக்ஷன் 3.5 கோடி வந்துச்சு. ஸோ 2வது நாள் கலெக்ஷன் அப்படியே கம்மியாச்சு, இப்போ பாருங்கள் 75 லட்சத்துக்கு வந்துச்சு. கேரளாலையுமே 50 லட்சம் வந்துருச்சு. ஸோ நேற்று கூட பரவாயில்ல 55 வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ரிப்போர்ட்டில் வந்து 50 வந்திருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டோட்டலாக வந்து 75 lakhs வந்திருக்கு. ஸோ இது இல்லாமல் ஓவர்சீஸில் வந்து 1.75 crore வந்திருக்கு. ஸோ எல்லா இதுலேயுமே ஓவர்சீஸாக இருக்கட்டும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. ஸோ வேர்ல்டு வைடு 7.7 crore. ஸோ இதுக்கு முன்னாடி முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 24 கோடி கலெக்ஷன் ஆச்சு. 2வது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 12.5 கோடி கலெக்ஷன் ஆச்சு. 3வது நாள் அதுலேயும் பாதியாக அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படி வந்து இந்த படம் தேரும் அப்படிங்கிறத சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓட போகிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 45 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 26.22 கோடி வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கோப்ரா படத்தோட பட்ஜெட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கோடி. ஸோ இந்த படம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஹிட்டு பெறணும் அப்படின்னா 120 கோடி இந்த படம் வந்து சாலிடாக வந்து கலெக்ஷன் எடுக்கணும், வேர்ல்டு வைடு கிராஸு. ஸோ கோப்ரா படம் வந்து இதுக்கப்புறம் எப்படி வந்து வசூல் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முதல் நாள் வசூல் வந்து வந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தோடனே இவங்க வந்து இந்த டியூரேஷனை கம்மி பண்ணால் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ரிசல்ட் மாறும், ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ படம் நல்லா இல்லை, ஒரு ஆடியன்ஸ் வந்து விரும்பலை அப்படின்னா அது கண்ணாடியை திருப்பினாலும், ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா அவ்வளோதான், அது கலெக்ஷன் தூக்கிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து 20 நிமிஷம் கம்மி பண்ணாலுமே அந்த படத்தில் கண்டென்ட் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ண முடியும். ஸோ இது வந்து டியூரேஷன் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் 7G ரெயின்போ காலனி மாதிரியோ இல்லை ஹேராம் படம் மாதிரியோ நீங்கள் உட்காந்திங்கன்னா எந்திரிக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த படம்லாம் 3 மணி நேரத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 8 நிமிஷம் வந்து இது 7G ரெயின்போ காலனி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டியூரேஷன் இருக்கிற படங்கள்லாம் நம்ம வந்து கண்ணை சிமிட்டாமல் ரசித்த திரைப்படங்கள்லாம் இருக்குது. ஸோ டியூரேஷன் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. ஸோ 1 மணி நேரம் இருந்தாலுமே கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த படம் தேருமா தேராதா அப்படிங்கிறது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷனை வச்சு மட்டும்தான் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இல்லை இந்த நாள்லேயுமே வந்து திருச்சிற்றம்பலம் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், கோப்ரா காலி அப்படிங்கிறது தான். ஸோ திருச்சிற்றம்பலம் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு Day 16 கலெக்ஷன் ரிப்போர்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 95 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.18 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் அப்படிங்கிறது 95.38 crore. ஸோ இந்த படம் சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளில் கண்டிப்பாக வந்து ஒரு 100 கோடி கிராஸ் பண்ணிடும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கடுத்ததான் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. இந்த படம் ஃபஸ்ட்டு வந்த உடனே இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, இந்த படம் எவ்வளோ பட்ஜெட்டு, எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடைக்கல. நம்மளும் தேடி தேடி பார்த்தோம். ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட வந்து நீ வந்து நட்சத்திரம் நகர்கிறவங்க மட்டும் அப்படியே கடந்து போயிட்ட, ஸோ நீ அந்த மாதிரி ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை வந்து சொன்னாங்க. ஸோ
ஸோ அதெல்லாம் கிடையாது. எந்த படமாக இருந்தாலுமே கலெக்ஷன் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா சொல்ல போகிறோம். ஸோ நட்சத்திரம் நகருகிறது கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1ஓட கலெக்ஷன் வந்து 75 லட்சம், டே 2ஓட கலெக்ஷன் வந்து 38 லட்சம், டே 3ஓட கலெக்ஷன் வந்து 45 லட்சம், டோட்டலாக 3 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 1.58 லட்சம். இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு வந்து ஒரு 60 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 5 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. 5லேருந்து 6 கோடி வரையும் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த வெர்டிக்ட் தான் இந்த படத்துக்கு. இதுக்கு மேலே இந்த படம் ஓடி ஒரு 7 கோடி 8 கோடி எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே எடுத்தாலுமே அதில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் அது இதுன்னு போக ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும். இந்த படம் தேட்டரில் நல்லா ஓடலை அப்படின்னா ஓடிடிலையுமே வந்து பெருசாக வந்து ஆல்ரெடி இவங்க போட்டிருக்க அந்த அக்ரிமெண்ட்டை கூட வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேட்டரில் நல்லா ஓடாத ஒரு படம் வந்து ஓடிடியில் பெரிய பிஸ்னஸும் பண்ணாது அப்படிங்கிறதும் உண்மை தான். ஸோ வெந்து தணிந்தது காடு இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆடியோ பொறுத்தவரையும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும் பின்னி எடுத்துட்டாரு. அதுலேயும் என்னோட ஃபேவரட் மறக்குமா நெஞ்சம் அந்த பாட்டில் வர லைனாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் அவர்களோட வாய்ஸாக இருக்கட்டும், அந்த பிஜிஎம் அதில் வந்து ஒரு கோரஸ் ஒரு பிஜிஎம் ஒன்று போகும், சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து நிறையா பேர் ரிங்டோனாகவே நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு அது ஒரு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் சார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் சார் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் கௌதம் மேனனுமே ஒரு தரமான சம்பவத்தை தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்த்த ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் பார்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே இது ஃபஸ்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் கைண்ட்லிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தொட்டி ஜெயா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸாக ஃபுல் சீரியஸ் மோடில் இருக்கிற ஒரு எஸ்டிஆரை நம்ம பார்த்துருப்போம். மேபி அந்த டைமில் அந்த படம் ஃப்ளாப் ஆகிருக்கும். ஆனால் தொட்டி ஜெயா வந்து எஸ்டிஆர் ரசிகர்களோட ஒரு ஒரு ரொம்ப ஃபேவரட்டான மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் வர மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ அந்த படத்தில் அவர் சிரிக்காமலே படம் ஃபுல்லாகவே சிரிக்கவே மாட்டார். ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக இருப்பார். ஸோ அந்த தாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த லுக்கே நல்லாயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வெந்து தணிந்தது காடை பார்க்கும்போது எனக்குமே அப்படி தான் இருந்தது. ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு தொட்டிஜெயா மோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்புவை தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ மேக்கிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை அப்படிங்கிறதெல்லாம் இதில் கெஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. பின்னாடி கௌதம் மேனன் அவர்களோட வாய்ஸ் ஓவரோட இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது, மியூசிக்லேருந்து எல்லாமே. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கடுத்து ஆடியோ ட்ரெய்லர் இந்த லான்ச்சில் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. கமல் சார் வந்திருந்தார். ஸோ சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. கமல் சாரும் எஸ்டிஆரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் வந்து இந்த மாதிரி வேட்டையாடு 2 வந்து ஜெயமோகன், உங்களுக்கு பிடிச்ச ஜெயமோகன் ரைட்டர் அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும். ஸோ வேட்டையாடு விளையாடு 2க்கு வந்து லீடு கொடுத்ததாக இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து ஐசிறி கணேசன் இந்த படத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கிட்டாங்க, நீங்கள் வந்து கேரளா தெலுங்கு ரைட்ஸை வாங்கி ரிலீஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்த பேசிக்கிட்டாங்க. இது இல்லாமல் எஸ்டிஆர் அவர்கள் வந்து பேச வரும்போது பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி அவரோட மூவிக்கு அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வந்து பேச வர ஒரு ஈவெண்ட் இது. ஸோ அதனால் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுலேயுமே அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அது ரொம்ப யதார்த்தமாக சொன்ன மாதிரி தான் எனக்கும் தெரியுது. ஏதோ வேணும்னே வந்து உள்நோக்கத்தோட சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்னென்னா நம்ம படம் தான் பேசணும், எது மாசு எது கிளாஸு அப்படின்னு நம்மளே சொல்லிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இதுக்கு வந்து ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ திருச்சிற்றம்பலம்ல அவர் எது மாசுன்னு சொன்னதுக்கு தான் இவர் அசிங்கப்படுத்தி இதை சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ அப்போ கூட அவர் வந்து எது மாசுன்னு நான் மாசுன்னு அவரை சொல்லிக்க மாட்டார். ஸோ எது மாசு அப்படின்னா வந்து இதெல்லாம் மாதிரி அடிதடி பண்ணுறது, இந்த மாதிரி கன் எடுத்து சுடுறது, இதெல்லாம் தாண்டி நம்ம அம்மா அப்பாவை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதுதான் மாசு அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதுவும் இதுவாக இல்லை. ஆனாலுமே அப்படியே ஒரு வேளை இது வந்து உள்நோக்கத்தோடு சொன்னாலுமே இது வந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அப்படியே உள்நோக்கத்தோடு சொல்லியிருந்தாலுமே அந்த விஜய் அஜித் அவங்க 2 பேருக்குமே இது வந்து காலங்காலமாக ஒவ்வொரு பாட்டில் வந்து மாறி 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 இவங்களுக்கு அடையாத விஷயம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து நிறையா பேர் இதை ரொம்ப ஃபாலோ பண்ணவங்களுக்கு, ரொம்ப சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபைட்டு அப்படிங்கிறது அவங்களே விரும்புவாங்க, அவங்களே சில விஷயம் உருவாக்குவாங்க. ஸோ இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ அதுக்கடுத்ததான் வந்து இதில் வந்து தனுஷ் அசிங்கப்படுத்திட்டாரு, இன்னுமே அவ்வளோதான். தனுஷ் ஃபேன்ஸ்லாம் வந்து படம் எஸ்டிஆர் படத்தை வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட் ஷோ போய் பார்ப்பாங்க. அதே மாதிரியே எஸ்டிஆர் ஃபேன்ஸும் போய் அங்கே போய் பார்ப்பாங்க. படம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா படமே ஓடும். ஸோ இந்த வெந்து தணிந்தது காடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 30 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்த ஐஸ்வர்யா கணேசன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 2வது பார்ட் எடுக்கிறதுக்கான அடுத்த வேலைகளை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த இவ்வளோ பெரிய தாடி அப்படியே கண்டினியூஸாக அப்படியே பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்துலேயே ஒரு 3 லுக்கில் வராரு. ஒன்று வந்து ஃபுல் ஷேவில் வராரு, ஒன்று வந்து லைட்டாக ட்ரிம் பண்ண மாதிரி ஒரு தாடி மீசையில் வராரு, ஒன்று வந்து பயங்கரமாக அந்த ஆக்ட்மேன் சொல்லக்கூடிய அவர் வழக்கமாக வச்சுருப்பாரு அந்த யூடியூப் சேனல்லலாம் அந்த மாதிரி ஒரு தாடி வச்சுக்கிட்டு பயங்கரமாக வராரு. ஸோ இந்த படம் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபைட்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒருத்தரை தாக்கி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.